Hi, my dear beautiful peoples in the world. Good morning. உலக மக்களே வணக்கம். நம்ம தினத்தந்தி 10/8/2025 குடும்ப மலர். டெமி மூர் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி வயசானவங்களுக்கு டெமி மூர் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். ஆமாம், ஆங்கில நடிகை. இதை பாருங்க, இவங்க தான் அவங்க. ஓகேங்களா? டெமி மூர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆமாம், முதுமை அழகுக்கு தடை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. முதுமை இப்போ என்ன மாதிரி கழப்பம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு முதுமை என்பது அழகுக்கு தடை அல்ல என்று சொல்கிறாங்க. அப்படியே பார்க்கலாம். இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அவங்கள. என்னன்னு பார்ப்போமா? நவீன சமுதாயத்தில் அழகு என்பது பெரும்பாலும் இளமைக்கு மட்டுமே சொந்தமானது என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஆமாம் ஆமாம், யூத் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அழகு அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்து போயிட்டு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, அழகு என்பது அனைத்து வயதினருக்கும் சொந்தமானது என்பதை உணர்த்தும் வகையில் பீப்புள் சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை, ஆமாம், பீப்புள் பத்திரிகை ஒரு முன் எடுப்பை மேற்கொண்டது. 62 வயதான டெமி மூர் என்ற ஹாலிவுட் நட்சத்திரத்தை 2025ஆம் ஆண்டின் மிக அழகான பெண் என்று முடிசூட்டியிருக்கிறது. இது பீப்புள் பத்திரிக்கை யாரை? டெமி மூரை மிக, அதான் அவங்களுக்கு எவ்வளோ வயது? எவ்வளோ? 62. என் வயசு. அவங்கள என்ன பண்ணியிருக்கு? 62 வயதான டெமி மூர் என்ற ஹாலிவுட் நட்சத்திரத்தை 2025ஆம் ஆண்டின் மிக அழகான பெண் என்று முடிசூட்டி இருக்கிறது. இந்த பட்டத்தை பெற்றதன் மூலம் இளமையாய் இருப்பது மட்டுமே அழகு என்ற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இந்த பட்டத்தை பெற்ற மிக வயதான நபர்களில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். ஓகேங்களா? ஸோ இவர் நடிப்பில் கோரலி பெர்கேட் என்ற இயக்குனர் இயக்கத்தில் உருவான படம் பேர் ஆமாம், த சப்ஸ்டென்ஸ் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. பாராட்டத்தக்க நடிப்பிற்காக திரைப்பட விழாக்களில் பல விருதுகளையும் குவித்துள்ளார். த சப்ஸ்டென்ஸ் படத்தில் டெமி அச்சமற்ற பெண் கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக விமர்சகர்கள் மற்றும் பொது மக்களிடம் இருந்து பாராட்டுகளும் கிடைத்தது. மேலும் ஆஸ்கார் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டார். இந்த படத்துக்காக கோல்டன் குளோப் விருது பெற்றிருக்கிறார். டெமி மூர் பத்திரிகையின் 2025ஆம் ஆண்டின் 100 மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களின் பட்டியலில் இவரும் கௌரவிக்கப்பட்டார். ஓகேவா? சரி, 1962ஆம் ஆண்டு பிறந்த டெமி மூர் ஒரு மாடலாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். எப்போ பிறந்திருக்காங்க? 1962 பிறந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். 62 வயது என்பது கரெக்டு தான். கோஸ்ட், அப்புறம் எ ஃபியூ குட் மென், அப்புறம் மற்றும் இன்டீசன்ட் ப்ரொபோசல் போன்ற படங்களில் நடித்ததன் மூலம் புகழ் பெற்றார். பின்னர் 1996ஆம் ஆண்டு ஸ்ட்ரிப்டீஸ் என்ற படத்தின் மூலம் உலகின் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாகி உள்ளார். தனது ஆரோக்கியத்துக்கு காரணமாக சைவ உணவையே உண்பதாக தெரிவிக்கிறார். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவையே அதிகமாக உட்கொள்கிறார். தினமும் தியானத்தோடு டெமியின் காலை பொழுது தொடங்குகிறது. எத்தனை வேலை பளு இருந்தாலும் இரவில் நன்றாக தூங்குவதாகவும் அவர் கூறுகிறார். இதுவே தான் இத்தனை வயதிலும் ஜொலிக்க காரணம் என்றும் சொல்கிறார். 10.5 ஏக்கர் நிலத்தில் உள்ள ஒரு வீட்டில் பெரும்பாலான நேரத்தை செலவிடுகிறார். 10.5 ஏக்கராங்க, பார்த்துங்க, 10.5 ஏக்கர்.
10½ ஏக்கர் நிலத்தில் உள்ள ஒரு வீட்டில்தான் பெரும்பாலான நேரத்தை செலவிடுகிறார். உயரமான மரங்களால் சூழப்பட்ட மன அமைதி நிறைந்த சரணாலயமாக அது இருக்கிறது. மன அழுத்தம் நிறைந்த நாட்களில் 2 சக்கர வாகனத்தில் பயணம் செய்வது அவருக்கு அலாதி பிரியம். விருது மேடையில் மக்கள் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். விருது மேடையில் என்ன சொல்றாங்க? மக்கள் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களால் ஒருபோதும் நிம்மதியை அடைந்துவிட முடியாது. நீங்கள் அளவு இடுவதை நிறுத்தப் போவதுதான் உங்கள் மதிப்பை அறிய முடியும். நீங்கள் நம்ம யார் என்பதை நம்ம அளவிடும் பொழுது தாங்க நம்மளுடைய மதிப்பு அதிகமாகும். ஸோ அதை யாரும் செய்ய மாட்டுறாங்க. ஓகேவா? அளவிடுவதை நிறுத்தும் போது தான் உங்கள் மதிப்பை அறிய முடியும். 60 வயதுகளில் அழகாக இருப்பதாக கூறுகிறார்கள். என் உடலுக்கு அதிக மதிப்பை கொடுத்தேன். அதனால் என் உடல் என்னை இப்போது இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. நான் கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம், ஐயோ கடவுளே, எனக்கு வயதாகி விட்டதே, என் முகம் வாடி விட்டதே என்றெல்லாம் புலம்ப மாட்டேன். அப்படி புலம்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை. வயதாகி விட்டதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதனால் தான் இன்று நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்றார். பாருங்க, டெமி மூர். ஓகே, நைஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.